அப்போ கூட இந்த தேவையான காமபத்தியான இரண்டாவதாக ஒரு ஆண்மகனை படைத்தார். இரண்டாவதாக ஒரு ஆண்மகனை படைத்தார். நம்முடைய காமபதி தீர்ப்பதற்கு இரண்டாவதாக ஒரு ஆண்மகனை படைத்தோ நம்மை தங்கா என்று அழைத்து விட்டானே. யாரு? அந்த கரிமுடி சித்து பையன் ஏழுமலையா ஆடுகளை மேய்த்தவனா? கண்ணையை திறந்தவன் வச்சுமே அந்த சிறுத்து பையன் தான் இரண்டாவதாக உருவானவன். தங்கா என்று உரைத்தார். இரண்டாவது நம்முடைய காமபதியை தீர்ப்பதற்கு இரண்டாவதாக ஒரு ஆண்மகனை படைத்தோ நம்மை தங்கா என்று அழைத்து விட்டானே. தங்கி சென்ற உறவுகிட்ட போகாமா? போக முடியாது. எல்லாருமே உன்ன மாரி முறை தவிர இல்லாத இருக்க மாட்டாங்க. ஏன்னா தங்கச்சின்னு கூப்பிட்டா தங்கச்சியா தான் நினைப்பாங்க, அக்கான்னு கூப்பிட்டா அக்காவா தான் நினைப்பாங்க. நீ தங்கச்சி 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுங்க, நீங்க அதே பொண்ணை கல்யாணம் பண்ணுகிற இது உண்மை, சத்தியமா இது உண்மை. 2 வருஷத்துக்கு முன்னாடி என் தங்கச்சியை தான் சொல்லுவாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி தங்கச்சின்னு சொன்னேன். இப்ப அதே கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். ஒண்ணு மாரி யாரும் இருக்க மாட்டாங்க. தங்கா நம்முடைய காவல் தீர்ப்பதற்கு இரண்டாவது ஒரு ஆண்மகனை கிடைத்தோ நம்மை தங்கா என்று அழைத்து விட்டானே. இந்த தேவையை அவங்க எனக்கு செஞ்சான். ஆமா, அப்போ விருப்பத்தை கேட்கின்றான். தங்கா என்றாக இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு உதவுவேனப்பா. அதனால அவன் வீட்டுக்கு வாங்கி போறான். அப்ப கூட தேவையான காமபதி தீரவே இல்லை. மூன்றாவதாக ஒரு ஆண்மகனை படைத்தான். மூன்றாவதாக ஒரு ஆண்மகனை படைத்தான். இரண்டாவது ஒண்ணு சொல்ல, கல்யாணத்துல பந்தக்கால் எடுத்து வைக்கிறாங்க. அது யாரு? அரவாணி மரம் கைமுடி சித்துப்பா ஏழுமலையா அந்த சித்து பையன் பந்தக்காலாக இது பேர் என்று உரைத்து எந்த ஒரு சுபகாரியம் அந்த பந்தக்கால் எடுக்கிறாங்க. கிராமத்துல கல்யாணம் வந்து 10 வாரம் இருந்தா இந்த வாரத்திலே பந்தக்கால் வச்சுருவாங்க. அது யாரு? அந்த பெருமாள் தான். அப்ப கூட இந்த தேவடைய காமபதி தீரவே இல்லை. அவனுக்கு உயிர்ப்பித்து கூட்டு அனுப்பிட்டான். மூன்றாவதாக ஒரு ஆண்மகனை படைத்தான். அப்படியே நம்முடைய காமபதி தீர்ப்பதற்கு ஒரு ஆண்மகன் மூன்றாவதாக ஒரு ஆண்மகனை படைத்தார். கண்ணே கண்ணே என்று அழைத்தால் அந்த ஆண்மகன் நம்முடைய காமபதி தீர்ப்பதற்கு சரியான ஆண்மகன் கிடைத்து விட்டான். எப்படி அவனை கட்டி பிடிக்க போறா? மாமா அப்படின்னு அவன் கண்ணே என்று உழைத்தான். மாமா என்று போயிருந்தான். அங்க சொல்றான். அப்படி அந்த தேவையான கட்டி பிடிக்க முடியவில்லை. நெற்றிக்கண் இருந்தது யாருக்கு? செவியா இருக்கிறாண்டா. ஆமா முதல் நம்மளுக்கு முன்னாடி உலகத்தில் தோன்றியவரே அவர் தான். அவ பிறந்த பிறகுதான் நம்ம எல்லாம் பிறந்தோம். ஆமா முதல் முதல்
செவிலியாதான் அவனை போய் கட்டி பிடிக்க போறான். கட்டி பிடிக்கவே முடியல. ஏன்னா அந்த நெற்றி கண்ணாடத்தை சுட்டரிக்கின்றது. பெண்ணே உன்னை கட்டி இருக்கிறான் ஒரு முத்தம் கொடுக்க வேண்டும் என்றால் உன்னுடைய நெற்றி கண்ணானது எனக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று உரைத்தான். யார் அந்த சிவபெருமான் செவிலியால தூக்கி தலைமுறை வச்சிருக்கிறாங்க. அந்த சிவபெருமான நாமத்துக்கு கண் கொண்டு செவிலியான யாரு? இந்த செவிலியா தான். தெரியுமா இந்த புதிய ஆடக்கூடிய பூமா தேவியட அந்த யாதி வர சக்தியட ஆயிரம் பேரு செல்லி அம்மன், கங்கை அம்மன், முத்துமாரி அம்மன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம். அந்த மாதிரி மூன்றாவதாக ஒரு ஆண்மகனை படைத்தான். அந்த ஆண்மகனுக்கு தண்ணுக்கு தான் அந்த காம பசியை தீந்துச்சு. அந்த கண்ணை எடுத்து அங்க வைக்கிறான். யாருக்கா? அந்த தேவையாளுக்கு மாதவிடாய் பெண்கள் எப்ப போறாங்க? 3 மாதத்துக்கு ஒரு முறை. இதை மாதத்தில் 3 முறை. அந்த நெற்றிக்கு என்ன எட்டாங்களோ இல்லையோ மாதவிடாய் அவளுக்கு போச்சு. நெற்றிக்கண்ணை எடுத்த உடனே ரத்தமானது கொட்டிக் கொண்டே இருக்கிறது. அந்த எதையோ எட்டு வைக்கிறான். அப்போ ஒண்ணும் பண்ண முடியல. அங்க அழுத்தின பண்ணி இங்கே அங்க ரத்தம் புரிஞ்சுது. அங்க எதுல அங்க ரத்தம் முழுகுது. அங்க வச்ச உடனே அப்போதான் ஓடியின் வழியாக அந்த ஓடி எங்க போடுவாங்க? ஓடி தானே கொட்டுகிறது. அப்போதுதான் மாதவிடாய் ஏற்படுகிறது. அந்த மாதிரி காமத்துக்கு கண்ணு கொடுத்த இந்த செவியா இவன் வந்து என்னை பத்தி பேசிட்டு கட்சி செவியாடி போட்டு எனக்கு தெரியுமா? யார் தெரியுமா? எப்பாற்பட்டவன் தெரியுமா? என்னோட பிறப்பு வளர்ப்பு பத்தி இந்த மாணவர்கள் முன்னிலே கொட்டி அழைக்கிறாயே. மும்மூர்த்திகளின் சாட்டை கொண்டு வேட்டையாடினாயே எனக்காக. என்னுடைய நாய, என்னுடைய சட்டையா, என்னுடைய நாடரி, என்னுடைய நகர்வழி, என்னுடைய பேர் என்னவென்று கேட்டாயே. ஆனால் செய்ய அறிந்தவன் தான் சக்தியன. அப்ப முதல்ல அடிக்கிறது இவன் தான் ஆச்சரியம். எத்தனை ஜாக்கியம் கிட்ட போலாமா? சொல்லு சொல்ல அடே சொல்ல என்னையா சாட்டை கொண்டு வேட்டையாட வேண்டும் நினைக்கிறேன். நான் கூறுவதை பொறுமையாக கேளடா. சொல்லு. கனகபுரி நாடி கனகேஸ்வர மன்னன் கனகவல்லிய பையன். இவர்கள் என்னதான் அவர்களோட நாட்டிலே சீரோட செழிப்போட வாழ்ந்து வந்தாலும் அனைத்து செல்வங்களோட இருந்தாலும் தான் இழந்த பிறகு தனக்கு கொல்லி போட ஒரு பிள்ளை இல்லையே. அப்படி என்று வாடினார்கள், வருந்தினார்கள், வேதனையா துடித்தார்கள். என்னுடைய சுவாமி ஈசனை கோரி விமோசனம் சென்றார்கள். அது சமம் இருந்தார்கள். என்னுடைய சுவாமி ஈசன் கொடுத்த ஒரு கண்ணியின் மூலமாக கனகபுரி நாட்டு மகாராணி கனகவல்லி கபந்தரித்தார். கனகபுரி நாட்டு மகாராணி
நாட்டு மகளிர் கடைகேசன் வீட்டுக்கு ஒரு ஆள் இவர்கள் வர வேண்டும். சோழகம் செல்ல வேண்டும். மாமர மக்கள் பயிற்று இருந்தவை கடும் மிருகங்கள் வேட்டையாடி நல்லவா. ஆகையினால் கடும் மிருகங்களை நாம்